குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் கடகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ள புதனும் குருவும் இணைவு. குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சூரியன் ஆட்சி பலத்தில், அதாவது உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் இருக்கார். ரொம்ப நல்ல விஷயம் அது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் பலம் இழந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே இந்த மாதமே சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோண பலத்தை அடைவார். சுக்கிரன் பலம் அடைகிறதுனால பல மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு குருவினுடைய பார்வையில். ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் கடகராசிக்கு மறையிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இருந்தாலும் ஒரு 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதம் முழுக்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருப்பார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா பாருங்க. ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். அந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆவணி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது ஆவணி 5ஆம் தேதியிலேருந்து ஆவணி 21ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள். ஆவணி 21 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல எகைன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிரும். 3ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் அமர்வார். மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதனுக்கு அதுதான். அப்படி உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம், கர்மாவை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் பலமடையுது இந்த மாசத்துல. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நீச்ச கிரகம் சுக்கிரன் இருந்த ராசி அது. இப்போ அந்த 3ஆம் அதிபதியே உச்சமடைகிறார், மூலத்திரிகோண பலம் அடைகிறார், ஆட்சி பலம். ஸோ கர்மாவை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக மாறப்போகுது இந்த மாதத்தில். ரைட். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஆவணி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். துலா ராசிக்குள்ள சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோண பலத்தை அடைகிறார். பாருங்க, சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது தான் பவர்ஃபுல்லான பிளேஸ் சுக்கிரனுக்கு. ஈவன் மீனத்தில் அவர் உச்சமானா கூட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் துலாத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த அளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல்லாக பிளேஸ் ஃபார் சுக்கிரன். கூடவே உங்களுடைய ராசிக்கு அது 4வது இடம். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது சுக்கிரன் மேலும் திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது கூடுதல் நன்மையை சொல்லுது, நெகட்டிவாக இல்லை. ஒரு இடத்துல கூட நெகட்டிவ் கிடையாது, கூடுதலாக நன்மை தான் அது. ரைட். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதே போல் ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு. அதில் சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதை செய்யும்போது உங்களுடைய குலதெய்வ சாபம், பித்ரு சாபம், மாத்ரு சாபம், முன்னோர்களுடைய சாபம், தோஷம், பித்ரு சாபம், மாத்ரு சாபம் அல்லது தோஷம் எப்படின்னாலும் தெரியும். இந்த பாதிப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா, அதனால் சிரமப்பட்டுக்கிறீங்க அப்படின்னா, அந்த பாதிப்பிலிருந்து இந்த ஒற்றை நாள் உங்களை அதிலிருந்து அந்த பாதிப்புலேருந்து உங்களை பாதுகாத்துடும். சொல்கிற தெளிவாக செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதை உணர முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது இணைவு, அதை நம்ம ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த அமைப்பு இருக்குது. ஸோ இந்த அமைப்போட இது நான் சொல்லக்கூடிய விஷயம் வருடத்திற்கு ஒருக்கா ஆவணி மாதம் இது நடக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஆவணி மாதத்தில் அது
ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம். ஏன்னா இதே மாதிரியான சூழ்நிலைகள் வருவதற்கு 18 வருடங்கள் ஆகும். 18 வருடங்கள் ஆகும். ஸோ அதனால இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதம். என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த பதிவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய நகர்வுகளை பார்த்து அதோட பலாபலன் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல சூரியன். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலம். இந்த மாத துவக்கத்துலேருந்தே மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் 2ஆம் இடத்துல தான் பலமாக இருக்க போகிறாரு. குடும்பம் வளர்ச்சி அடைவதை உங்களால் பார்க்க முடியும். பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஆனால் இப்படித்தான் எனக்கு பணம் வந்தது, இதனால தான் சம்பாதிச்சேன் அப்படிங்கிறத யார்கிட்டையும் மறைக்க முடியாது. நேர் வழியில் பணம் வரும். இந்த காலகட்டம் நேர் வழியில் பணம் வரும். அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொருளாதார உதவிகள் வேணும். ஒரு மானியத்துக்காக எழுதி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரணும். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை முயற்சி பண்ணலாம். அதே போல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்கில் லோனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். இப்படி எதுனாலும் சரி அது உங்களுக்கு ஃபேவராக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து சூரியன் என்ன பண்ணது தெரியுங்களா? குடும்பத்தில் ஆல்ரெடி பல விரிசல்கள் இருந்தது. ஏன்னா 2ல் கேது இருந்தப்ப குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தை சேமிக்கவே முடியல. சம்பாதிக்கிற காசு ஊரா சல்லடையில் அல்ற தண்ணி மாதிரி எல்லாம் வீணாக தான் போயிட்டு இருக்குது. ஒன்றும் மிச்சம் பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இப்போ அந்த சல்லடையில் அள்ளக்கூடிய தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணி கட்டியே எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கான ஐடியாவை அந்த சூரியன் தந்துடுவார். இந்த மாதமே எல்லாம் மாறிடுமானா மாறாது. ஆனால் அதுக்கான ஐடியாவை தந்துடுவார். அதோட பேஸ் கொடுத்துருவார். டிசம்பர்லேருந்து அது உங்களுக்கு ஃபேவராக மாற ஆரம்பிச்சிடும். டிசம்பர்லேருந்து. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். தை வளர்ந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பாக கடகத்துக்கு தை மாதத்துக்கு மேலே பொருளாதார ரீதியாக எல்லா சிரமங்களும் நிவர்த்தியாகும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். எல்லாமே அதுக்குண்டான பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் போடுறீங்க நீங்கள். ஸோ அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. பெரிய பெரிய பிளானிங் எல்லாம் இருக்கு இல்லையா? பிளானிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியாமல் சில சிரமங்களை பட்டது உண்டு கடந்த காலகட்டங்களில். இப்போது என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் கொடுத்துருவார். ரைட். இங்கே ஒரு சின்ன ஏமாற்றம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, துரோகிகள், விரோதிகள், என்னால் முடியல சாமி, கஷ்டமாக இருக்குது, பிடிக்குது, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஒட்டிக்க ட்ரை பண்ணுவாங்க இந்த காலகட்டம். சரியா? அவன் துரோகியாக இருந்தால் என்ன, விரோதியாக இருந்தால் என்ன, பாவம் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுடைய பெருந்தன்மையான மனதை அவங்களிடமும் காட்டி அவங்களையும் உள்ளெடுத்து போட்டுக்குவீங்க. அவங்களுக்கு தேவையானதை செய்வீங்க. ஆனால் துரோகி தான், விரோதி தான். உங்கள்கிட்ட வந்து சேர்றதே எப்படா நீங்கள் கமருவீங்கன்னு பார்க்கறக்கு தான். ஸோ உஷாராக இருந்து பொழைச்சிக்குங்க. அந்த மாதிரி விரோதிகளோ துரோகிகளோ வந்து உங்கள்கிட்ட அடைக்கலம் கேட்கும்போதோ உதவிகள் கேட்கும்போதோ ரீசனபிளாக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, அதுதான் நல்லது. ஆனால் கிட்ட வச்சுக்காதீங்க. ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்க வேண்டாம், தள்ளி வச்சிருங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சூழல்கள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். பெரியவங்களுக்கெல்லாம் காட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். ரைட். அதே போல் வந்து சின்ன அந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த முகப்பொரு வர்றது, அதே நேரத்தில் அங்கே ஏதாவது வடுக்கல் வர்றது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள், கொப்பளங்கள் முகத்தில் கழுத்தில் தலையிலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துங்க. பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் ரொம்ப அலர்ஜிக்காக இருக்கும். அது ரொம்ப அலர்ஜிக்காக இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ரைட். உங்களுடைய குடும்பத்தில் கடகராசி என்பர்கள் ஒரு 17 வயதிலிருந்து 29 வயதுக்குள்ளே யாராவது இருக்காங்கன்னா அவர்கள் மூலமாக இல்லை அவர்களுக்காக பொருளாதார செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பொருள் இழப்புகள் ஏற்படுவதை சொல்லுது. ரைட். ஸோ அதை கொஞ்சம் நம்ம டாலரேட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ முன்னாடியே செய்துட்டோம் அப்படின்னா பெரிய செலவுகள் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ரைட். மூணாவதா, குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். குடும்பம் அப்படின்னா எல்லாமே இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பிரிஞ்சிருந்தீங்க, உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் விரிசல் இருந்தது, தள்ளி போய் ஒன்று மண்ணா இல்லாமல் இருந்துட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல பிரியம், அந்யோன்யம் ஏற்பட்டு பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. குடும்பத்தில் என்னென்னமோ செஞ்சும் குடும்ப வளர்ச்சி இல்லை. ஒருத்தருக்கு சறுக்குன்னா இன்னொருத்தருக்கு சறுக்கிட்டே இருக்குது. 3 பேர் தான் சம்பாதிக்கிற 3 பேர்த்துக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை. குடும்பம் கீழே நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பயமெல்லாம் போயிட்டு இந்த மாதம் எப்படியும் உடச்சிட்டு மேலே வந்துடலான்ற ஒரு எண்ணம் வந்துடும், ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துடும்.
அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு ஆள் நல்ல ஒரு சம்பளத்துக்கோ அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறது இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறவுகளுக்கோ யாராவதுக்கு இந்த ஏவல் புள்ளி சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது பிடிக்குது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களை சரி செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். யார் மூலமாக அது நடந்தது, ஏன் நடந்தது, இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, யாரை போய் பார்க்கறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த சூரியன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். ஸோ அதுக்கான விஷயங்களுக்குள்ளே தேடி ஓடும்போது அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுது. மறைமுக எதிர்ப்புகளை கூட கண்டுபிடிச்சிருவோம். இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தமான விஷயங்கள் இருந்த அந்த பாதிப்புகளை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திடுது. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ரைட். என்னென்னா இங்கே சின்னத மிஸ்டேக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா முதல்ல விரோதிகளையும் துரோகிகளையும் நம்பி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது. ரெண்டாவது மனசுக்குள்ளே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாய் உள்ளம் இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய பேச்சு அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ஆக்வர்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஒருத்தரை ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுற மாதிரி, ஒருத்தரை அடிமைப்படுத்துகிற மாதிரி பேச்சில் சூடு வரைக்கும் அதிகாரம் அதில் வெளிப்படும், கர்வம் வெளிப்படும், ஈகோ வெளிப்படும். ஸோ அது வேண்டாம். அது பேச்சில் அதை காட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ரைட். அதே போல் ஆரம்ப கல்வி இப்போ 10th +2 வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்கள் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். குழந்தைகள்லாம் விளையாட்டில் அதிகமாக ஆர்வம் இருக்கும், படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு போயிடும். ஸோ முக்கியமான அந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதக்கூடிய +2 வரைக்கும் கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது. சில குழந்தைகளுக்கு கண் கண்ணாடி வாங்குறதும் கண் கண்ணாடி மாற்றுறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பொருளாதார ரீதியாக ஏதாவது தடைகள் இருக்குது. நிறைய காசு பணம் வரல, பிடிக்கல, நிறைய கடன் கட்ட வேண்டியது இருக்குது, என்ன பண்ணாலும் சம்பளம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற அமைப்புகள் இருந்ததுன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மை அடைய செய்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு அதுக்குண்டான வழிபாடுகளை அதுக்குண்டான ப்ரேயரை செய்யும்போது உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்குது. அதுக்குண்டான மாதம் இந்த மாதம், அதனால் அதை சொல்கிறேன். ஸோ உங்களுடைய பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடு என்ன ஏதோ உங்கள் சுயஜாதகப்படி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கன்னா அதை வச்சு அதை மறுபடியும் ப்ரொசீட் பண்ணுறக்கோ இல்லை சொல்லியும் கேட்காம இது வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து அதை கண்டினியூ பண்ணுறக்கு உண்டான வேலையோ இது எல்லாமே செய்யுங்க. இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். ஸோ பண நெருக்கடி இருந்தாலுமே சமாளிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதே போல் இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னு வைங்க, ஆனால் உங்களுடைய செயல் நடத்தை உங்களுடைய அறிவு இது எல்லாமே ஒரு இன்ஜினியரிங் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரோ, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரோ அந்த வேலையை நீங்கள் அழகாக செய்வீங்க டிப்ளமோ படிச்சுட்டு. அப்போது கல்விக்கும் உங்களுடைய திறமைக்கு சம்மந்தமே இருக்காது. இதை மற்றவங்க உணரக்கூடிய அளவில் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் இதுக்கு முன்னாடி உடலுக்கும் மனதிற்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கடகத்துக்கு கொஞ்சம் வந்து போச்சுன்னு தான் சொல்லணும் உறுதியாக. இப்படி உடம்பிற்கும் மனதிற்கும் தேவையில்லாத பழக்க வழக்கம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதாவது கெட்ட பழக்க வழக்கம் உங்களை விட்டு போகுது. கெட்ட பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்களும் உங்களை விட்டு தள்ளி நிற்கிறார்கள். நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக உங்களுக்கு கிடைக்கிறார்கள். உங்களுடைய நடத்தையிலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் நீங்கி நல்ல பழக்க வழக்கம் சுவங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது வாக்கிங் போகிறதோ இல்லை ஃபுட்டு ஹேபிட்டு சரி பண்ணுறதோ, ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் எதாவது இருந்ததுன்னா அதை நிப்பாட்டுறதோ, வீடியோஸ் பார்க்குறேன், அதாவது இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்குறேன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் உங்களை டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா. அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களை நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு என்ன வழி, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, அதை நோக்கி ஓடுவீங்க. ரைட். கால விரையும் பண்ணாமல் இருப்பீங்க முக்கியமாக. அதுதான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. வேறு ஓகே. 2ஆம் அதிபதி 2லேயே இருக்குது அப்படின்னா குடும்பம் விருத்தி அடையும். மற்ற விஷயங்களெல்லாம் தாண்டி இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பெருசாக ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் கிடச்சிடாதா, இல்லை ஒரு லாட்ரியில் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய தசாபுத்தி அந்தரம் அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகணம் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தது அப்படின்னா இருக்கிற பணத்தை பெருசாக மாற்றுறதுக்கு உண்டான பிளான் இந்த காலகட்டம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். லாட்ரி அடிக்க வேண்டாம்,
அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாபம் கிடைக்க வேண்டாம். உங்களுடைய இருக்கிற பணத்தை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன பொறி, சின்ன ஒரு ஐடியா இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சே தீர. அதில் எந்த மாற்றமும் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. அதே போல் வந்து வாக்கால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு பாடகராக இருக்கலாம், ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், செய்தி வாசிப்பாளராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சொல்ல காப்பாற்றிக்குவீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாருமே நம்புற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயங்களாக இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். வாக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். வேணுங்கிற அப்படி கிடைக்கும். முக்கியமாக உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது, ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்குவீங்க. அதே போல் வேணுங்கிற அப்படி கிடைக்கும். அதுக்குண்டான சூழ்நிலையும் இருக்குது. ஓகே. குடும்ப சொத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்களா சேர்ந்து எல்லாம் சம்பாரிச்சிங்க முடிச்சிங்க, ஆளாளுக்கும் ஷேர் பண்ணிக்காம மொத்தமாக அப்பா வேர்லையோ அம்மா வேர்லையோ வாங்கியிருப்பீங்க. அது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சரியான ஒரு வழிக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும். எதையுமே ஒழிச்சு மறைச்சு பேசாமல் தெளிவாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதான் இப்படித்தான் இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறனானது மிக நேர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. சரி, ஓகே. இதெல்லாம் சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய பலன். ஒரு இடத்துல கூட நெகட்டிவ் இல்லை. கோபம், அவசரம் கூடாது. அதே போல் ஆணவம் வேண்டாம் பேச்சில், ரொம்ப முக்கியம். ரைட். துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கு இரக்கம் காட்டாதீங்க. ஸோ இது சூரியன் தரக்கூடிய பலனாக இருக்குது. இப்போ முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, முன்னோர்கள் சாபம், பித்ரு தோஷம், குலதெய்வ தோஷம், மாத்ரு தோஷம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டா, ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு குலதெய்வம் கோயில் போயிடுங்க. உங்களுடைய அங்காளி வங்காளிகள் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட இன்டிமேட் பண்ணி அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுங்க. கையில் காசு முன்ன இருக்குது, நல்ல ஒரு அளவு எக்கனாமிக்கலாக நல்லா இருக்கீங்கன்னா அபிஷேகம் செய்யுங்க, பொங்கல் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க குலதெய்வத்தை. எதுவுமே இல்லைன்னா 2 நல்லெண்ணெய் தெய்வம் மட்டும் போட்டாவது வழிபாடு பண்ணுங்க. இது என்ன செய்யுதுன்னா, உங்களுடைய ஜாதகத்திலையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்திலையும் சந்திரன் அல்லது சூரியனோட மாந்தி இருந்து, அல்லது சந்திரன் அல்லது சூரியனோட ராகு கேதுக்கள் இருந்து, அல்லது 9ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி கூட ராகு கேதுவோ அல்லது மாந்தியோ இருக்கும் பட்சத்தை மேற் சொன்ன சாபதோஷங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க. மாத்திரு தோஷம், பித்ரு தோஷம், குலதெய்வ சாபம், முன்னோர்கள் சாபம் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். எந்த அமைப்புகள் இருந்து ஏதாவது ஒன்று டச் பண்ணிவிடும். நான் சொன்ன கிரக நிலைகள் இருந்ததுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு அதை சொல்லி நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது கூட்டு பிரார்த்தனையில தான் சரியாகும். அப்படி எந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகளும் கூட வர்றாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகம். எதுக்கு இந்த வழிபாடை செய்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய சந்ததி, வளர்ந்து வரக்கூடிய சந்ததி இந்த தோஷ சாபத்திலிருந்து, அதனோட பாதிப்புகள் இருந்து தன்னைத்தானே காத்துக்கிறதுக்காக இந்த விஷயத்தை செய்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கும்புறதுனால அதனுடைய வீரியம் குறையும். உங்களுடைய சந்ததியர்களுக்கு அந்த பாதிப்பே இல்லாமல் பண்ண முடியும். நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்ததுக்கு அப்புறமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறது நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க. கண் முன்னாடியே நடக்கும். அது முக்கியம். சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன்னா குலதெய்வ படத்துக்கு 2 நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்க போதும். குலதெய்வமே தெரியலையா, திருச்செந்தூர் போயிடுங்க. திருச்செந்தூரோ இல்லை முருகனுடைய படை வீடுகள் எது உங்களுக்கு பக்கமாக இருக்குது அங்கே போயிடுங்க, போதுமானது. ஸோ அதை செய்யணும் கண்டிப்பாக. ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ரைட். அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் 2ல் இருந்தால் எகைன் அந்த வாக்கு சாதுரியம், அதே போல் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவாங்க. கேதுவனுடைய அம்சம் இருக்குது இல்லைன்னு சொல்ல, கேது ஆல்மோஸ்ட் 7-8 டிகிரி கிட்ட வந்துட்டார். இப்போ பிரச்சனை இல்லை. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது வருமானத்துக்கு வழி செய்யக்கூடிய ஒரு புதனாக மாறிடும். நினச்ச காரியத்தை நினச்சபடி முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வழி அதை எல்லாத்தையும் செய்யும். நிறைய விரைய செலவுகள் இருந்தாலும் விரைய செலவுகளை குறைச்சி சேமிக்க என்ன வழி அப்படிங்கிறத காட்டும். அதனால தான் சொன்னேன், சேமிக்கிறதுக்கு உண்டான விதையை இந்த மாதம் போடுவீங்க. அதுவும் ஆவணி 5லேருந்து ஆவணி 21 வரைக்கும் அந்த 16 நாட்கள் சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் காதலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறத காட்டுது. வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வரணும்னு முயற்சி எடுத்துருந்தீங்க, இந்த காலகட்டம் சொந்த ஊர் அனுப்பி விட்டுரும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க வெளியில் போகிறதுக்குனால அதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லிடு. 3 கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறனால இடமாற்றத்தை அது புதன் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருவார் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் இந்த சூரியன் செய்த அதே விஷயத்த புதனும் செய்வார். ஏன்னா யாருக்கிட்டையும்
போய் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை கொடுக்கும். அது சூரியனோட சேர்ந்து நிற்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வேலை செய்யக்கூடிய நபர்கள் மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட வேலை வாங்கும்போதோ பண்ணும்போதோ கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா வேலையை தூக்கி போட்டு வந்துடுவோம். சொந்த காலில் நிற்கணும் தான் என்ன இருக்கும், வேலையை தூக்கி போட்டு வந்துடுவோம். ஸோ அந்த தவறை செய்யாமல் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது சொல்லுது. எப்பெல்லாம் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குன்னா, ஆவணி 5லேருந்து ஆவணி 21 வரைக்கும், ரைட்? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லது தான். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 3 குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குது. குடும்பத்தில் யாராவது மருத்துவ செலவு செய்துட்டு இருக்காங்க, மருத்துவ செலவின் மூலமாக பாதிப்பு இருந்துட்டு இருக்குது, அதனால் சேவிங்ஸ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். அவங்களோட உடல் ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய ஒரு அம்சமாக சொல்லுது. அதே போல் ஒரு விஷயம் இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை கற்றுக்கிடுவோம். மல்டிபிள் டேலண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை கற்றுக்கிட்டுவோம். அதுக்குண்டான வேலைகளை அதை படிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வோம். டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது சொல்லுது. 3ஆம் அதிபதியே அவர் போய் 2ல் உட்காந்துருக்கிறார் இல்லையா? இது என்னென்னா, தனக்கு திறமை மற்ற எல்லாமே இருக்குது, அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் போகும். ரைட்? யாரும் உங்களை பாராட்டணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வேலைகள் நீங்கள் செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். பொருளாதாரத்தில் அதிக நாட்டம் இருக்கும். அதே நேரத்தில் சகோதரத்துக்கு உடல்நல தொந்தரவுகளும் சகோதரத்துக்கு மருத்துவ செலவுகளும் வந்து போகும். உங்கள் கூட இருக்கும்போது குறையுது, தனியாக சகோதரம் இருக்குன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருது. அதே நேரத்தில் மாமனாருக்கும் அதே தொந்தரவு தான். மாமனார் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடாது. பயணம் அதிகரிக்கும் போது அவர்களுக்கு உடல் தொந்தரவுகளோ விபத்துகளோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், ஆட்சி, மூலத்திரிகோண பலம். 4ஆம் அதிபதி 4ல் நிற்கிறார். நல்ல பலமாக பொறுப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். பொறுப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுப்பீர்கள். கற்ற கல்வியால் நல்ல பயன். தெரிந்துக்கிட்ட விஷயங்களை சரியாக அப்ளை பண்ணி அதன் மூலமாக வெற்றியை சக்ஸஸை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வீர்கள். வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து போய் அனுசரித்து செஞ்சு அவங்கள அன்பாக பார்த்துக்கிட்டு அவங்களுடைய அரவணைப்பை நீங்கள் கேட்காமலே அவங்கள நல்லா பார்த்துக்கிற மாதிரியான நடவடிக்கைகளுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அதான் 4ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது இது வரைக்கும் கிடைக்காத சுகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வைங்க. அதில் ஏதோ ஒரு விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடந்துடும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, வாகனம் இல்லாதவங்களுக்கு வாகனம், இது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு மாற்றங்களை செய்யணும்னா அதை செய்ய முடியுது. அதுக்கான எண்ணங்களை மனசுக்குள்ள முதல்ல அந்த எண்ணம் மனசுக்குள்ள வரணும். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரணும். அதுக்கப்புறம் தான் அதுக்காக உழைக்க முடியும் இல்லையா? வீடு இருந்தால் என்ன இல்லைன்னா தான் வாடகை வீடு இருக்குது, இந்த சம்பளம் போதும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட்டே எல்லாம் லைஃப் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியப்படாது. ஸோ அந்த எண்ணத்தை இந்த மாதம் கொடுத்துருது. அதை என்னென்னா சிம்பிளாக அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட வைக்கும். அவங்களும் சொந்த வீட்டில் இருக்கான், எண்ணத்தை எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கான், நம்மளும் தான் இருக்கிறோமே அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம் வரும். வண்டி வாகனம், நிலம், புலம் சம்மந்தமான விஷயங்கள்லேருந்து வந்த பிரச்சனைகள், நீங்கள் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியுது. தாயாரனுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுது. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், மூச்சு விடுறதுல சிரமம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சரியாகுது. ரைட்? இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுது. உடல் சுகமும் மன சுகமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய நபர்கள். ஒரு பெருசாக டிவி வாங்குவீங்க. அதான் 32 இன்ச்சில் டிவி இருந்தப்போ அதை பார்த்தா தானே 55 வாங்கி போடுவீங்க. ஏசி இல்லாமல் ஃபேன் ஓடிட்டுருக்கும், ஏசி மாட்டுவீங்க. மழை காலமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏசி வாங்கிக்கலாம் அப்படின்னு மாட்டுவீங்க. சின்ன ஃப்ரிட்ஜு தான் இருக்கும், பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்குவீங்க. இதெல்லாம் ஆடம்பரமோ, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் ஆடம்பரம் காட்ட முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறது சொல்லுது. மொத்தத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு அம்சம் தான். முக்கியமாக ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, உணவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் பால் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபருக்கு, அது சம்மந்தமான விஷயங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய
வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு சூப்பரான மாதம் அது. அதுவும் ஆவணி 16க்கு மேலே ஜாக்பாட் தான், சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அந்த மாதம் நடக்குது. சரியாக பயன்படுத்திக்கிங்க. எதை தவிர்க்கணும்னு சொல்கிறோன்னா தவிர்த்துடுங்க. எது பண்ணலாம்னு சொல்கிறோன்னா துணிஞ்சு பண்ணுங்க. முக்கியமாக குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க, அதை பண்ணுங்க, கண்டிப்பாக சுபிட்சமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.